கிளாத்தை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். எப்படி 4 ஃபோல்ட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த 1 மீட்டர் கிளாத்தை வந்து நீல வாக்கில் இப்படி ஃபோல்ட், குறுக்கு வாக்கில் ஒரு ஃபோல்ட். ஓகே, இதோட ஹைட்டு 19 இருக்குது. இந்த ஹைட் இந்த கார்னர்லேருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 5 to 6 இயர் பேபிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 4 இன்ச்லேருந்து ஹைட் வந்து 14 இன்ச். அப்போ வந்து டோட்டலாக இந்த 14 சேர்த்துனா 4 கூட 14 சேர்த்துனா 18 இன்ச். 0.5 ஜாஸ்தி எடுத்துக்கிறேன் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ 18.5 வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க இந்த கார்னர்லேருந்து. இது இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த நேரம் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த நேரம் நான் மார்க் பண்ணது அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக வெயிஸ்ட்டு நம்ம வந்து உங்கள் குழந்தையோட ஆக்சுவல் வெயிஸ்ட் எவ்வளவோ அது கூட 7 to 8 இன்ச் இந்த வந்து கமர் இந்த வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ 20 இருந்துச்சுன்னா 28 வர மாதிரி நேர் மார்க் பண்ணிக்கிங்க. அதாவது இப்படி ஓப்பன் பண்ணணும்னா இதோட லென்த்து வந்து 28 இருக்கணும். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வெயிஸ்ட்டோ 7லேருந்து 8 இன்ச் லூஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் எலாஸ்டிக் கேட்க கரெக்டாக இருக்கும். ஓகே, கீழே எப்போ போல நார்மலாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இது கிளாத்து திக்காக தான் இருக்குது, ஸோ நான் லைனிங் வைக்கல. உங்களுக்கு லைட் கிளாத்தாக இருந்தால் லைனிங் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணது இங்கே பார்த்தீங்களா ஃப்ளார் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குதுன்னு. இப்போ இதுக்கு வந்து நம்ம சைடு எதுவுமே அடிக்க வேண்டியதில்லை, ஆல்ரெடி நம்ம சர்க்கிளாக தான் இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஆஃப் சர்க்கிளாக வரும். எனக்கு இடம் பத்தலை, சைடு அடிக்க வேண்டியதில்லை. இப்போ என்ன வேணுன்னா கீழே மட்டும் மடிக்க அடிச்சிடலாம். ரவுண்டு இதுக்கு வந்து கீழே வந்து இப்படி உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு ஒரு ஃபோல்ட், ஒரு குட்டி ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ குட்டி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நமக்கு பிக்கோ போட்ட மாதிரியே இருக்கும். இது சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்துடுங்க. ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட். ஓகே, இன்ச் அகலமும் அந்த கீழே வெயிட் வந்து 28 இன்ச் இருக்குது. நம்ம 28 எடுத்துருக்குறோம். அரை இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ இந்த 4 இன்ச் உயரத்தில் இந்த அரை இன்ச்சுக்கு வந்து இப்போ வந்து ராங் சைடு வச்சு இந்த அரை இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இதை அடிச்சுட்டு நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம இந்த நல்ல பக்கத்தை கரெக்டாக உள்ளே கொண்டு போகிறோம். இப்படி உள்ளே கொண்டு போய் இந்த அரை இன்ச்சுக்கு மேலே அந்த வெயிஸ்ட்டை சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அப்படி வெயிஸ்ட்டை மட்டும். ஓகே, சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பக்கத்தில் இப்படி கரெக்டாக உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இப்படி ஓப்பன் பண்ணோம்னா ராங் சைடு இப்படி வந்துடும். ஓகே, இப்போ அது புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் பண்ண இல்லைங்களா, இதை வந்து இப்படி மேலே தூக்கி விட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் எலாஸ்டிக் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அவ்வளோ வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்படி இதை கவர் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு மேலே ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி அப்படியே இதை வந்து கரெக்டாக சுற்றி பின்னூசி குத்தி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் ஒரு இடம் விட்டுருங்க, ஒரு இன்ச்சுக்கு எலாஸ்டிக்குள்ளே எக்ஸர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பட்டி வந்து வச்சு முடிச்சிட்டேன். இங்கே வந்து கொஞ்சமாக இடம் விட்டுட்டேன் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. எலாஸ்டிக் சைஸ் வந்து அவங்களோட விடுப்பு அகலம் வந்து 21, அது வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 18 இன்ச் எடுத்துக்கிட்டுருக்கேன். 19 இன்ச் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் வெயிஸ்ட்லேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதாவது நம்ம இப்படி ஜாயின் பண்ணி சைடு ஸ்டிச் பண்ணுவோம், அதோட சேர்த்தியே 3 இன்ச் மைனஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க, அதனால 2 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஊசி வச்சு இப்படி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி உள்ளே அந்த சைட் கொண்டு வந்துடலாம். பட்டி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், பட் எலாஸ்டிக் வந்து என்னோட சின்ன சைஸ் 1.25 இன்ச்சு தான் பட்டி வச்சுருக்கேன். பட் என்னோடய எலாஸ்டிக் வந்து 1 இன்ச் தான். இப்போ எலாஸ்டிக்கு அந்த சைடு விட்டு எடுத்துகிட்டு இப்போ இந்த வந்து அந்த அரை இன்ச்சுக்கு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து எலாஸ்டிக் உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த கீழே இருந்தது இல்லைங்களா, அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து இப்படி எல்லாத்த பிளான்ட்லாம் எப்படி இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு பவு அட்டாச் பண்ணிட்டு போகிறேன் ஃப்ரண்ட்டுக்கு.
இப்போ வந்து இந்த மாதிரி பவு ரெடி பண்ணி இந்த ஸ்கர்ட்டில் நடுவில் ஃப்ரண்ட் எங்கே வருதோ அங்கே இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்கர்ட் ரெடி ஆகிடும். இது ஒரு 5 to 6 இயர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். டாப் ஸ்டிச் பண்ண டாப்போட 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிளாத்து 14.5 இன்ச்சும் ஷோல்டர் 5 இன்ச்சும் ஆம்கோல் 5.5 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு வந்து 8 வச்சுட்டு வெயிஸ்ட் வந்து 8.5 வச்சுக்கோங்க. அவங்க வயிறு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தால் குழந்தைக்கு அது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்கு வித்து வந்து 2.25 இல்லாட்டி 2.5 வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஆஃப் ஷோல்டர், அதாவது ஒன் சைட் ஷோல்டர் ஒன் சைட் ஸ்ட்ராப் வர மாதிரி நம்ம வந்து டாப் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக் வித்தை 2.25 வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2.5 வச்சா ரொம்ப ஃபேட்டாக இருக்கும். 2 வச்சு சென்டருக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஷோல்டரு கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எது சென்டர்னு தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஷோல்டர் எவ்வளோன்னா மார்க் பண்ணிக்கோங்க. 2 to 2.25 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நான் 2.5 வச்சுருக்கேன். நீங்கள் நான் 2.25 வச்சுருக்கேன். நீங்கள் 3 கூட வச்சுக்கலாம். இங்கேருந்து அப்படியே அந்த ஆம்கோல் இருக்குங்களா அதுக்கு லைட்டாக கர்வ் பண்ணிடுங்க. ரொம்ப டீப்பாக கர்வ் பண்ணாதீங்க. அது வந்து அப்புறம் அந்த ஷோல்டர் ஃபால் ஆகிடும். நம்ம குறுக்கி அப்படி வளைச்சி கொண்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன் சைட் ஷோல்டர் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வரைஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. இது நான் கிரேப் கிளாத்துன்னு அடிக்க லைனிங் கொடுக்கல. நீங்கள் வேறு ஏதாவது கிளாத்தாக இருந்தாலும் லைனிங் கொடுத்துக்குங்க. இப்போ இதை நல்ல பக்கம் உள்ளே இருக்குது. ஸோ அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மற்றதெல்லாம் பார்க்குறேன். இது ராங் சைடு உள்ளே இருக்கிறது ஷோல்டர். ஓகே, இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஆம்கோலுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து எப்போ ப்ளவுஸ்லாம் அடித்து திருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே நல்ல பக்கத்து மேலே வச்சு ஒரு காயின் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் அதை உள்ளே திருப்பிடுங்க. அர்காட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே திருப்பி மேலே ஸ்டிச் பண்ணிடுங்க. எப்போவும் நீங்கள் நெக்கு ஸ்டிச் பண்ண வேண்டிங்களா அதே மாதிரி நான் ஆம்கோல் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்குக்கு வந்து ஃப்ரில் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 5 இன்ச் உயரமும் 62 இன்ச் நீளம் உள்ள கிளாத் எடுத்து சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. நான் அதை வச்சுருக்கேன். அது நான் வீடியோவில் காமிக்கல, எனக்கு டைம் இல்லை, அது வீடியோ எடுக்க முடியல. இப்போ இதை வந்து அப்படியே நெக்குக்கு ஃபுல்லாக பேக் டு ஃப்ரண்ட் 2 பக்கமும் அப்படியே ஃபுல்லாக வச்சுருங்க. ராங் சைடு வைக்கணும். ஓகே, ராங் சைடு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அர்காட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிற்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணி படிமான தையல் போட்டுக்குங்க. படிமான தையல் போட்டுட்டு இது அப்படியே நல்ல பக்கத்துக்குள்ளே ஃப்ரில் போகிற மாதிரி இப்படி திருப்பிட்டு நெக்கெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் நம்ம அந்த மாதிரி. ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரில்லுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் இன்னொரு 1/4 இன்ச் போட்டு ஃபுர்த்தியும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரில்லை சுற்றியும் கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பிக்கோ இருந்தால் நீங்கள் பிக்கோ கூட போட்டுக்கலாம். இப்போது சைடு ஸ்டிச் பண்ணிடலாம். 2 சைடும் 1.5 இன்ச் விட்டு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃப்ரில்லை உள்ளே விட்டுட்டு 2 சைடும் சைடு அடிச்சிடலாம். அது எக்ஸஸாக இருந்தால் அது கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரில்லை கட் பண்ணி எடுத்துகிட்டு இது 2 பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் மார்க் பண்ண இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட், அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க. கொஞ்சமாக இட விட்டுருங்க. நம்ம வந்து வேஸ்ட்டுக்கு வந்து எலாஸ்டிக் வைக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட், அப்புறம் நீங்கள் எலாஸ்டிக் வைக்கிற சைஸ்க்கு அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சாக இருந்தால் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குங்க. எலாஸ்டிக்கோட லென்த் வந்து நான் 19 எடுத்திருக்கேன். உங்களோட அதாவது அதே மாதிரி தாங்க எலாஸ்டிக் எல்லாமே உங்களோட ஆக்சுவல் வெயிஸ்ட் எவ்வளவோ அதுலேருந்து 2 to 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே உள்ளே போட்டு இந்த சைடு விட்டு அந்த சைடு எடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. எப்பவும் பண்ணுற நார்மல் தான். இந்த நேரம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்படி இறக்கும்போது குழந்தைகளுக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒன் சைட் ஸ்ட்ராப் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராப்பு வந்து ஷோல்டர் அகலம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க. நான் 2.5 இன்ச் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே உள்ளே திருப்பிடுவேன். நார்மலாக எப்படி திருப்போமோ அந்த மாதிரி திருப்பிடுங்க. 1 இன்ச்சுக்கு வந்து நான் ஸ்ட்ராப் வைக்கிறேன். உங்களுக்கு அதுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு கம்மியாக வச்சுக்கலாம். இதோட ஹைட்டு வந்து 10.5 இன்ச் வச்சுருக்கேன். 10.5 இன்ச்சில் நீங்கள் சைட்லேருந்து 3 இன்ச் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சைட்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணி அங்கேருந்து
ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா இந்த டாப் ரெடி ஆயிடும். உங்களுக்கு பவு வேணுன்னா ஷோல்டரில் பவு கூட வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். இதுக்கு வந்து ஒயிட் கலரில் எங்கிட்ட லேஸ் இருந்துச்சு, கீழே ஒயிட் கலர் ஸ்கர்ட் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஒயிட் கலர் லேஸ் வச்சோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்கிறதுக்காக நான் அப்படியே வைக்கிறேன். உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க. இந்த டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்கர்ட்டுக்கு பிளாசோ பேண்ட்டுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது. இந்த ஸ்கர்ட் இது டாப் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் ஃபைனல் அவுட்புட்.